அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹி. நம்மில் பல பேருக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, மாற்றம், பலன்கள்னு சொன்னாலே கோபமாக வருது. ஏன் அப்படி கோபம் வருது அப்படின்னா, பல பேருக்கு அது பலிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதில் 150% நிஜம்தான். அது பலிக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவளுக்கு ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். அந்த சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் நிரந்தரமானது. இந்த கோச்சார பலன்களும் அந்த சொந்த ஜாதகத்தில் இருக்கிற பலன்களும் ஒன்று கூடி நடக்கும் பொழுது இதில் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் அவளுக்கு அப்படியே பலிக்கும். அவளை என்ன சொல்லுவா, எனக்கு எல்லாம் போட்டதெல்லாம் பழிச்சு தான் இருக்குது, உனக்கு என்ன பழிக்கலையோ என்னமோ, ஜாதகம் தப்போ என்னமோ அப்படிங்க. ஜாதகம் தப்பு இல்லை. அதாவது என்ன அப்படின்னாக்கா, இப்போது குரு பகவான் அதிசாரமாக மாறப்போகிறார் இல்லையா. இப்போது மிதுன ராசிக்காரர்களை பற்றி நடிக்கிறோம். ரொம்ப சாஃப்ட் நேச்சரானவா, அவள் நல்ல புத்திசாலியானவா, எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் தாங்கி நிமிர்ந்து தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறவா அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஆனால் அப்பேற்பட்டவாளையும் நல்லா ஒரு பதம் பார்த்துடுத்துன்னா என்ன அர்த்தம், கஷ்டப்படுத்திடுத்து கிரகங்களெல்லாம். இந்த கஷ்டத்துலேயே விழன்று கிட்டத்தட்ட விரக்தி மனப்பான்மைக்கே வந்தாச்சு. இனிமேல் யார் என்ன பலன் சொன்னால் நடந்தால் என்ன, நடக்கா பண்ணால் என்ன, வாழறதா சாகிறதா, எப்படி வந்துட்டு போகிறோம், போ எந்த பலனை கேட்டு என்ன நடக்க போகிறது நீங்கள், இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா, ஜோதிடம் அப்படின்றது ஒரு நாளும் போய்க்காது. ஜோதிடம் அப்படிங்கிறது அது ஒரு தெய்வக்கலை. அதை சொல்லிக்கிறது நிஜம். அது பறிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கோச்சாரத்தில் வரக்கூடிய அந்த குரு பகவானுடைய பலன்களும் அவர்கள் ஜாதகத்தில் உள்ள ஜாதக கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நிலையும் சரியாக வந்தால் தான் அந்த பலன்கள் பலிக்கும். இப்போ உதாரணமாக 6, 8, 12 அந்த குரு பகவான் இருக்கே அப்படின்னு சில மிதுன ராசிக்காரர்கள் இருக்கும்பொழுது, இப்போ இந்த ஜோதிட பலன் சொல்கிறதுல என்ன பலிக்கும், நம்மளுக்கு பலிக்காது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு மனுஷால் நம்ம மதிக்கிறோம், அவள் அப்படி இருக்க மாட்டா அப்படின்னு நம்ம நடிக்கிறோம் இல்லையா. அவள் எதிர்பாராத ஒரு இடத்துல நம்ம அவளை சந்திக்கச்சு அவள் பேரில் நமக்கு என்ன வருது, அவள் பெரியவா அப்படிங்கிற மதிப்பே நமக்கு கொஞ்சம் குறைஞ்சி போகுது இல்லையா. இந்த மாதிரியா இந்த குரு பகவானுக்கு சில இடங்களில் இருக்கும் பொழுது கஷ்டங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய சுபாவம், அவர் செய்ய வேண்டிய கடமை அது. அப்போ நம்மக்கிட்ட குறைய வச்சுட்டு ஜாதகம் பலிக்கலை, கோச்சாரத்தில் சொல்கிறது எதுவுமே பலிக்கலை, ஆனால் ஜோசியம் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜோசியம் ரைட்டே, ஆனால் அதுக்கு நம்ம ஜாதகத்தில் இருக்கிற அந்த கிரகங்களும் கரெக்டாக ஒத்து வரணும். அப்போ தான் அது ரைட்டாக கரெக்டாக பலிக்கும். ஆனால் 50-55% மேலே பலிக்கிறது ஏன் அப்படின்னா, இப்போது குரு பகவான் அதிசாரம் போகிறேன், மிதுன ராசிக்காரருக்கு ஆஹா ஊஹுன்னு ரொம்ப நல்ல பலன்கள்லாம் இருக்குது, ரொம்ப நல்லா இருப்பா, கல்யாணம் ஆகாது, கல்யாணம், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கும், உறவினர்களெல்லாம் நல்லபடியாக புரிஞ்சுப்பா, வாழ்த்துவா, ரொம்ப ஆஹான் இருக்க போகிறா, ஓஹன் இருக்க போகிறா, நன்னா இருக்க போகிறா, அவள் கனவெல்லாம் நிறைவேறும், இப்படின்னா நல்ல பலன்கள் நிறைய இவ அடைய போகிறா அப்படின்னு சொல்லிகிட்டே போனாலும், ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல குரு பகவானோ, 8ஆம் இடத்துல குரு பகவானோ, 12ஆம் இடத்துல குரு பகவானோ இருக்கிறவளுக்கு அந்த பலன்கள் நடக்காது. அப்போ யார் மேலே தப்பு, ஜோதிடமாக தப்பு, அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த விதி தான் அது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்னா
நாம் வந்து சனி பயிற்சினால எனக்கு ஒன்றும் நல்லது வரல, குரு பயிற்சினால எனக்கு ஒன்றும் நல்லது வரல, இதனால் எனக்கு ஒன்றும் சந்தோஷம் வந்துடல, யோசிமெல்லாம் அது ஒரு மூட நம்பிக்கை, டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அது நிஜம்தான். அது நம்முடைய சொந்தமான ஒருத்தருக்கு ஒரு ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் அந்த குரு பகவானுடைய நிலைமை என்ன, அவர் எதை கொடுக்கறதுக்கு அவர் அதில் உட்காண்டிருக்கார். இது ஒரு ராசியை பார்த்து மட்டும் சொன்னால் போகாது. ராசியை பார்க்கணும், அம்சத்தை பார்க்கணும், பாவத்தை பார்க்கணும், முடிஞ்சால் ஷட்வர்த்தமும் பார்க்கலாம். இந்த மாதிரி குரு பகவானுடைய நிலையை நல்லா ஆராய்ச்சி பார்த்து இப்போ சொல்கிற கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலன்களை வந்து பார்த்தோம்னா அது கரெக்டாக அது டேலியாகி பலிக்கும். இந்த அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்கள் தெய்வ நம்பிக்கையுடையவர். அவருக்கு குரு பகவான் எங்கே இருந்தாலும் சனி பகவான் எங்கே இருந்தாலுமே பகவானுடைய அனுக்கிரகம், கடவுளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக அவளுக்கு உண்டு. கஷ்டம் வந்தாலும் நீங்கின்னு வந்துடுவா, சந்தோஷம் வந்தாலும் எகிரி குதிக்க மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஜாதகர்கள் அவர். அதனால் இப்போ நடக்கிற இந்த அதிசார குருவினால் உண்மையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி கொடி கட்டுதான். ரொம்ப நல்ல ஒரு டயங்கள். இது தவிர நம்ம ஜாதகத்தில் என்ன தசை நடக்கிறதுன்றதும் ஒன்று உண்டு. என்ன தசையில் நம்ம நடந்துன்னு வரோம் அப்படின்னு. தசை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, சூரிய தசையா, சந்திர தசையா, செவ்வாய் தசையா, ராகு தசையா, குரு தசையா, சனி தசையா, புத தசையா, கேத்து தசையா, சுக்ர தசையான்லாம் இருக்குது இல்லையா. அந்த தசைக்கும் இப்போ நடக்கிற அந்த கோசார குருவுக்கும் தாலியாக. அதனால் எல்லாத்தையும் போட்டு கழித்து கூட்டி பார்க்குற சமயத்தில் நமக்கு மேலே ஒருவனடா நாளும் தெரிஞ்ச இறைவனடா அப்படின்ற அந்த தெய்வ நம்பிக்கையும் எல்லாத்தையுமே துணிச்சலோடையும் இன்முகத்தோடையும் எதிர்கொண்டு சரி பரவாயில்ல அப்படின்னு பொறுத்து போகிற அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே எந்த கவலையுமே ரொம்ப அண்டாது. ஆனால் என்னென்னா அவர்கள் நிறைய சோதனைகளை தான் வாழ்க்கையில் அனுபவிப்பார். ஆனால் சோதனைகள் வர வர அதனோட முடிவில் சாதனைகளை படைப்பார். அது எப்படி அப்படின்னா, அந்த அளவில் தான் அவளுடைய அறிவு விரிஞ்சுட்டே போகும், உழைப்பு அதிகரிச்சுட்டே போகும், அவளுடைய ஆன்மா இறைவனோட ஐக்கியமாயிண்டே போகும். இந்த உலகத்தில் அந்த தெய்வீகத்தை பரப்புறதுக்கு, அந்த ஆன்ம ஒளியை மக்களிடத்தில் பரப்புறதுக்கு, கடவுளை பற்றின நம்பிக்கையை எல்லாருக்கும் விதைக்கிறதுக்கு, எல்லாருக்கும் நல்ல வார்த்தைகள் சொல்லி அவளுடைய வாழ்க்கையில் உயரத்துக்கு, இது எல்லாத்துக்குமே மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுடைய லைஃப் வந்து இந்த ஜென்மம் அமைஞ்சிருக்குது. அதனால் மிதுன ராசிக்காரா கஷ்டப்படதான் படுவா. பட் ஆனால் வெற்றியும் அடைவா, சாதனையும் பண்ணுவா. சோதனையை கடவுளுடைய அனுகிரகத்தினாலையும் தன்னுடைய முன் யோஜனை, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய பொறுமை, நிதானம், புத்திசாலித்தனம், இதனால் அவள் நீக்கி நீச்சல் அடித்து வெற்றி கொடி கட்டிடுவா அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்.